வாராகி அம்மன் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் காத்துட்ருக்கு. பௌர்ணமிக்கு முன்னாடி நிச்சயமாக இந்த வீடியோ உங்களை வந்து சேரும். வாராகி தாய்கிட்ட உங்களுக்கு பேசணும்னா இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். இந்த எனர்ஜியை ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுறதுக்கு வாராகி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். பைல் செலெக்ஷன் போகிறோம் இன்றைக்கி. ராபிட், ஸ்குரில் தெரியுது அவங்களுக்கு தெளிவாக? ராபிட் அல்லது அணில், இந்த ஸ்குரில், இது ரெண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கோங்க. கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கள். தேர்ந்தெடுத்துட்டு யாரை தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கான பதில்கள் காத்துட்ருக்கு. வாராகி அம்மா கிட்டேருந்து டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். என்னோடய இன்ட்யூஷன் எப்படி வருதோ, உங்களோட கலெக்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த ரீடிங் அமையும். சரி, முதல் பதில். வேகமாக ஓடிட்டே இருக்கீங்க, நிற்காமல் ஓடிட்டே இருக்கீங்க. எதற்காக ஓடுறீங்க, யாருக்காக ஓடுறீங்க, எந்த கோல், அதாவது என்ன வந்து உங்களுக்காக அச்சீவ் பண்ணுறதுக்கு, சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி ஓடிட்டே இருக்கீங்க. நிற்காமல் ஓடிட்டே இருக்கீங்க. அதில் வந்து ஒரு தெளிவாக இருக்கா அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்குது, சில விஷயங்கள் தெளிவாக இல்லை. அந்த தெளிவை கொடுப்பதற்கு தான் வாராகி உங்ககிட்ட இன்றைக்கி பேச போகிறாங்க. சரி, ஒரு 9 நாளாக, 9 days, ஏன் மாதம் சொல்லலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கரெக்டாக 9 நாளாக ஏதோ ஒரு தடங்கள், திடீர்னு ஒரு தடங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு. நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் பாஸ் போடுற மாதிரி, ஸ்டாப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால அப்படியே நின்றுட்டீங்க. நிற்கிறீங்கன்னு சொல்கிறதா அல்லது தடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதானா, தடங்கள் வந்தாச்சு. உங்களுக்கே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு இந்த 9 நாளில். இதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்களா அப்படின்னா எஸ், நிச்சயமாக மீண்டு வந்துடுவீங்க. அதற்கான சக்தி உங்களுக்கு வாராகி தாய் கொடுத்துருக்காங்க. இந்த 9 நாளில் நடந்த விஷயத்தில் இதில் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் யாராவது கொடுத்துருக்காங்க, மன கஷ்டங்கள் அல்லது பண கஷ்டங்கள் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா வேறு யாரும் இல்லை, உங்களை சுற்றி கூட இருக்கவங்களே தான். உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்த ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த தடையை உங்களுக்கு உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஸோ ஐஸ்கிரீம் வேனோட சத்தம் கேட்குது, பட் ரா வீடியோங்கிறதுனால கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு கூட இருக்கவங்களே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? சரி, பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஹெல்த் இஷ்யூ. யாருக்கும் உங்கள் வீட்டில் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. நீங்கள் எதுக்காகவோ பணம் சேர்த்து வச்சுருந்த விஷயம்லாம் வந்துட்டு இப்போ அவங்களோட ஹெல்த் இஷ்யூக்காக, மெடிக்கல் செலவுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. இது உங்கள் லிஸ்ட்டிலேயே இல்லையே அப்படின்னு யோசித்தது உண்டு இப்போது. அதனால் இது நல்லதா, இதை வந்து இந்த ஹெல்த் எக்ஸ்பென்ஸ்க்காக நான் செலவு பண்ணாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? நிச்சயமாக வந்துட்டு இது தவறான ஒரு விஷயத்துக்கு தான் செலவாயிருக்கும். தவறான ஒரு விஷயம்னா இதை விட ஒரு பெரிய 1 செகண்ட், தவறான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹெல்த் எக்ஸ்பென்சஸ்க்கு ஹெல்த்துக்காக நீங்கள் செலவு பண்ணது ஒரு நல்ல விஷயம்தான். இல்லைனா இந்த பணத்தை யாருக்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. அதுக்கு இது பரவாயில்ல. அதாவது இது வந்து இப்போ யாரெல்லாம் ரேபிட் தேர்ந்தெடுத்தீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு மெசேஜ் எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ரொமான்ஸ் அண்ட் லவ் கார்ட்லேருந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு அடுத்ததுன்னு. நிறைய சுமைகளை சுமந்துட்டே இருக்கீங்க. பேகேஜ் மாதிரி, அதாவது ஒரு மூட்டை மாதிரி பின்னாடி வச்சுட்டு தாங்க முடியாமல், தூக்க முடியாமல் அப்படியே கூனி குறுகி இப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த பேகேஜெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். யாராவது உங்கள் வாழ்க்கையிலேருந்து விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கா, அந்த பேகேஜை தூக்கிட்டே வராதிங்க. அவன் இப்படி செஞ்சுட்டான் என்னோடய லைஃப்பில், அவள் இப்படி என்ன லைஃப்பில் செஞ்சுட்டா அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த லூப் ஆஃப் எனர்ஜிலேயே போயிட்டே இருக்காதிங்க. அது உங்களுக்கு பலனை கொடுக்காது. வாராகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இமோஷ்னல் பேக்கேஜை, இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறத ரிமூவ் பண்ணு, அந்த ஆத்மாவே டிட்டாச் பண்ணு. அது உன்னோட லைஃப்பில் வந்தாங்க, அவங்க போயாச்சு. ஸோ இன்னும் கூட வந்து அடிஷ்னலாக இதுக்கான மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், அழகாக வந்திருக்கு. டோர்ஸ் ஆர் ஓப்பன். உனக்கான பாதையே நான் கொடுத்துருக்கேன், கதவை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ வர காத்துட்ருக்கேன் நான்.
உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய கொடுக்குறேன், இந்த எமோஷனல் பேகேஜ்லேருந்து நீ வெளியில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு வாராகி தாய் சொல்கிறாங்க. இதுலேருந்து ஆனால் நீங்கள் வெளில வராமல் ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கீங்க. எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணலாம் கேட்கலாமா அவங்கக்கிட்டேயே? டிவைன் டைமிங் வந்தாச்சு, உங்களுக்கான மாற்றம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் இந்த பேகேஜை சுமக்காமல் முன்னோக்கி போகிறதுக்கான டைம் வந்தாச்சு. சரி, இதுலேருந்து எப்படி வெளில வரலாம்? ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் டிவைன் டைம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த டிவைன் டைமிங்கில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க வாராகினா, உங்களுக்கான துணை, சரியான துணை உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா போதும், அந்த துணை யார் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். இவர்கள் தான் உங்களுக்காக வந்து காத்துட்டு இருந்தவங்க, இவங்க தான் உங்களோட லைஃபு கூட நின்று ஜெயிக்க போகிறவங்க. சரிங்களா? நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சரி. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தனியாக உட்காந்துருந்து அமைதியாக தியானம், 5 minutes மெடிடேஷன் காலையில் செய்ய ஆரம்பிங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். அது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நாங்கள் சூப்பராக இருக்குது, என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஓகே, தட்ஸ் ஓகே. தனியாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஒரு மெடிடேஷன் செய்யுங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சின்னதாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது எப்படிங்கிற மாத்திரத்தில் விலகி போயிடும். அதுதான் வாராகி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். கமெண்ட் செக்ஷனில் டைம் அப்படின்னும் டைப் பண்ணுங்கள், இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்கான ஒரு மெசேஜ் பார்த்துட்டு அடுத்தது பணம் சம்மந்தமான விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். க்ளோஷர், பேகேஜ் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. தேவையில்லாத அழுக்கு மூட்டைகள் மாதிரி தூக்கிட்டே வந்துட்டே இருக்காத. உன்னோட பேக் ஹெட் சக்கரா, உன்னோட ஹார்ட் சக்கரா எல்லாத்தையும் வந்துட்டு டிப்ளீட் ஆகி, அதாவது எனர்ஜி கம்மியாகி, உன்னோட வேலைகளை சரியாக செய்யாமல், நீ எதற்காக பிறந்தாயோ அதை செய்யாமல் தேவையில்லாமல் சுழந்துகிட்டே இருக்க ஒரே விஷயத்தில் பேகேஜை ரிமூவ் பண்ணுங்கள். அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, அடுத்த டோர் உங்களுக்காக ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு வீட்டில் எப்படி முன் கதவு இருந்து பின் வாசலும் இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்லேயும். ஒரு கதவு சாத்தியாச்சுன்னா இன்னொரு கதவு ஓப்பன் ஆகி ரெடியாக இருக்குது. இந்த கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கதவு திறந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ க்ளோஷர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அந்த இமோஷனல் பேகேஜ்லேருந்து வெளில வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்தது உங்களோட பணம் சம்பந்தமான விஷயங்கள், கேள்விகள் உங்கள் மனசில் இப்போ ஓடிட்டே இருக்குது. அது தெரியுது. வாராகி என்ன மெசேஜ் உங்களுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடன் கேட்டு யாராவது உங்களுக்கு கடன் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. எதற்காக கடன் வாங்குறீங்க அப்படிங்கிறதே முதல்ல என்னோட கேள்வி. பட் ஆனால் கடன் பற்றி கேட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்ட பணம், அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம், பௌர்ணமி நாளில் இருந்து கரெக்டாக 4 வாரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் லோனாக எடுத்திருக்கீங்க, கடன்னு சொல்கிறத விட லோனாக கேட்டிருக்கீங்க, திரும்ப அடைச்சிருவீங்க, நிச்சயமாக அடைச்சிருவீங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த லோனை வாங்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா எஸ், வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இந்த வீடு வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நீங்கள் யோசிச்சுருக்கீங்க, வாங்கிக்கலாம். வாங்கினீங்கன்னா நிச்சயமாக இந்த கடனை நீங்கள் அடைச்சிருவீங்க. சரி, பெருமை பேசாதீங்க. அதாவது லோன் கேட்கும்போது ரொம்ப வந்து பெருமையாக, நான் யார் தெரியுமா, நான் இப்படி அப்படி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு தற்பெருமை வேண்டாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் ஹம்பிளாக அமைதியாக சாந்தமாக போயிட்டு என்னால் முடியும் அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் போதும், அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நான் இப்போ ஏற்கனவே கடனெல்லாம் வாங்கிட்டேன், நான் எப்போ இந்த லோனெல்லாம் அடைச்சிருவேனா அப்படின்னா வாராகி தாயின் மெசேஜ் என்ன தெரியுமா? அழகாக கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெரிட்டி லைஸ் அஹெட். இந்த பௌர்ணமிலேருந்து நிச்சயமாக மாற்றம் உண்டு. நிறைய பணம் கொட்ட போகுது உங்களுக்கு. ஹார்ட் ஒர்க் முக்கியம். எந்த வீடியோலையுமே நான் சொல்கிறது என்னென்னா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, எதுனாலும் சரி, பணத்திற்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஹெல்த்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சுட்டு பிரபஞ்சத்திடம் சொல்லிவிட்டு உங்களோட ஆக்ஷன் என்ன, நீங்கள் என்ன அதற்காக செய்யணும் அதை செய்ய ஆரம்பிங்க. இந்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் அதை செய்யலை, இனிதான் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்கன்னா குயிக்காக வேகமாக ஆக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் நிச்சயமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, வாய்ப்புகள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதை நீங்கள் தான் எடுத்துக்கணும்.
வரிசையாக ஷெல்ஃபில் அடிக்க வச்ச மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நிறைய அந்த ஷெல்ஃபில் இருக்கும். நீங்கள் தான் கையை தூக்கி அதை எடுக்கணும் இல்லையா? அந்த நீங்கள் எடுக்காமல் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா வருது. உங்களோட பணம் தேவையெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண தேவையோ அதெல்லாம். ஓகே, பிலீவ் இன் இம்பாசிபிள். இதை விட உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணும் வாராகி தாய்கிட்டேருந்து? ப்ளீஸ் என்ன இம்பாசிபிள்னே நினைக்காதீங்க. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு நினச்சிட்டே இருங்க. ஓகே, அடுத்தது அனில் ஸ்குரில் தேர்ந்தெடுத்தவங்களுக்கான மெசேஜஸ் பார்க்கலாம். ஸ்குரில் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸ்குரில் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்குரில் அதாவது அணில் யாரோட வாகனம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்குரில் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லுங்கள். தீர்க்கமான ஒரு மைண்ட் செட் கொண்டவங்க நீங்கள் ஏற்கனவே, அதாவது தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்கள். இந்த தெளிவான கேரக்டரில் சில நேரங்களில் என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஒரு விஷயத்தை விட்டால் தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக யோசிக்கிறீங்க. ஆனால் அதற்காக தெளிவில்லாத சில முடிவுகளும் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும், இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வரைக்கும். அதில் ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டீங்க. தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை தூக்கி போட்டுட்டு வந்துட்டீங்க. சரி, அந்த தேவையில்லை அப்படின்னு நீங்கள் தூக்கி போட்டுட்டு வந்த விஷயங்களில் உங்களுக்கு இனி சக்ஸஸை கொடுக்குமா அப்படின்னா எஸ், சக்ஸஸை கொடுக்கும். ஒரு ராஜா மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கீங்க. எஸ், நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. அந்த டெசிஷனை நிச்சயமாக நடக்கும். பார்ட்னர்ஷிப்லலாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் முதுகில் குத்திட்டாங்க இது வரைக்கும் பார்ட்னராக இருந்தவங்க, இனியாவது ஏதாவது ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருக்குன்னா எஸ், நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு. புதுசாக உங்களுக்கு பார்ட்னர்ஸ் வந்திருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். மெஜிஷியன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், மேஜிக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகிற ஸ்டெப்ஸ் அடுத்தடுத்து சூப்பராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களோட வாழ்க்கையில் இருந்திருக்கு. இதெல்லாம் எப்போத்துலேருந்து இருக்குது அப்படின்னா, சில பேருக்கு 9 வருடங்களாக இருக்குது. அது முதல்ல ரேபிட் சூஸ் பண்ணவங்களுக்கு நாட்கள், டேஸ் சொன்னேன். பட் ஆனால் ஸ்குரில் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு 9 வருடங்களாக, வருட கணக்கில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்துகிட்டே இருக்கீங்க. அதுவும் என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் இருந்திருக்கீங்க. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வாராகி என்ன சொன்னாங்க? தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள், கரெக்டாக? ஆனால் நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு தவறு, அதாவது பணம் ரீதியாக நீங்கள் செஞ்ச ஒரே ஒரு தவறுனால 9 வருடங்களாக அதுலேருந்து மீள முடியாத இதில் இருக்கீங்க. சரி, இது அடுத்தது இதில் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னா எஸ், வரும். ஐ எம் அ மணி மேக்னெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வாராகி நிச்சயமாக உங்களோட இருக்காங்க. சூப்பரான சைன் உங்களுக்கு இது. இந்த பிக்சர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஐ எம் அ மணி மேக்னெட், ஐ எம் அ மணி மேக்னெட்னு தினந்தோறும் சொல்லிகிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பணம் சேரும். இப்போ ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு அழகான மெசேஜ் வாராகி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். எல்லாமே ஆசைப்படுறது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். அதுலேயும் நீங்கள் யாரை ஆசைப்பட்டீங்களோ, அதாவது யாரை நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, அது நிச்சயமாக நடக்க போகுது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் இட். சரியா? ஸோ விஷ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி அதை நீங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்த மெசேஜ் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. வாழ்க்கையில் சில ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன குறைகள், நிறைகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் அன்பால் நீங்கள் சரி செய்ய நினைக்கிறீங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஃபேவராக தான் வரப்போகுது. அந்த சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இல்லையா? உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டு தான் இருக்கீங்க. அதோட ரிசல்ட்டாக வாராகி உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனர்ஜி அப்படியே ஃப்ளோ ஆகுது. நீங்கள் நினைக்க இங்கே அப்படியே கார்ட்ஸ் பேசிகிட்ருக்கு.
2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த இம்பர்ஃபெக்ஷனாக, அதாவது ஏதாவது ஒன்று சரி இல்லைன்னா கூட அந்த வாழ்க்கையில் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை ப்ரொடக்டிவாக ஓகே நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்திற்காக பேசுகிறீங்க. அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, லவ்வர்ஸ் கூட இது அப்படி தான், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அதே தான். நல்ல வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சரி பரவாயில்ல விட, நடந்துச்சு, அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து கலந்து பேசி முடிவுகள் எடுத்துகிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழகான மெசேஜ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கு. ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி. ஹார்ட் பிரேக் இருக்குது, சில பேருக்கு ஹார்ட் பிரேக் இருக்குது. இப்போ தான் சொன்ன நல்ல அழகான மெசேஜஸ் வந்திருக்குன்னு. ஆனால் சில பேருக்கு ஹார்ட் பிரேக் இருக்குது. ஆனால் அதையும் நீங்கள் எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு இருக்கீங்க தெரியுமா? ரிலேஷன்ஷிப்புன்னு இருந்தால் ஹார்ட் பிரேக் இருக்க தான் செய்யும். ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. இதுவும் கடந்து போகும், இதையும் நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன எண்ணத்தோட ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கீங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கார்டே சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கார்டு வந்தவொடனே சொன்னேன்ல, தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹார்ட் பிரேக் வந்தால் என்ன, எத்தனை ஹார்ட் பிரேக் வந்தாலும் நான் தாங்குவேன், எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு. பாருங்கள், கண்டினியூஸாக அழகான மெசேஜஸ். அதாவது செட்டிலிங் இன் அந்த ஒரு அடுத்தடுத்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தங்க வைக்க மாட்டீங்க. ஆமாம், இப்போ ஹார்ட் பிரேக் வந்துருச்சு, என்ன இப்போது எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துருச்சு, நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டோம், அல்லது என் ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டாங்க, அதனால் என்ன வந்தாங்க, ஃப்ரெண்ட் நல்லது செஞ்சாங்க, என்னோடய பார்ட்னர் எனக்காக இது வரைக்கும் நல்லது செஞ்சுருக்காங்க, என்னோட மனைவி நல்லது செஞ்சுருக்காங்க, கணவன் நல்லது செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் லவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜி உங்களுக்கானதாக க்ளைம் பண்ணுங்கள். சரி, அடுத்தது அழகான இன்னொரு 2 மெசேஜ் மூன் கார்ட்ஸ் வழியாக பார்த்துடலாம். பணம் சம்பந்தமாக தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லோன் எடுக்கிறீங்க, அல்லது வந்துட்டு பணம் யார்கிட்டயாவது கேட்டிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் தான் யோசிச்சிருக்கீங்க. இந்த ஸ்குரில் தேர்ந்தெடுத்தவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நிறைய பேர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. த ஆன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மிங் அப்படின்னு வந்திருக்கு. எதற்காக பதில் காத்துட்டு இருந்தீங்களோ அதற்கான பதில் கூடிய விரைவில் உங்களை வந்து சேரப்போகுது. பணம் விஷயமாக இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். 2 கார்டு வந்திருக்கு, 2 கார்டையும் படிக்கிறேன் நான். உங்களோட பாதி ஆசை ஏற்கனவே நிறைவேறியாச்சு, சரியா? இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அந்த ஆசைகளும் நிறைவேறும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸ்லேருந்து நிறைய லாபம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அல்லது யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு டீல் சைன் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் யோசித்த விஷயம், நீங்கள் கோல் அப்படின்னு ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தது நிச்சயமாக நடக்க போகுது. நீங்கள் பாதியாக முடிஞ்சிருச்சே, இது பாதியிலே நின்று போச்சே, இந்த காரியத்தை நான் எடுத்து செஞ்சேன் ஆனால் இது பாதியிலே நின்று போயிடுச்சே அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நோ, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஒரு சின்னதாக ஒரு டைம் டிலே ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ அடுத்த கார்ட்லேயும் வந்து அப்படின்னா பாருங்கள், நான் இதை இப்போ தான் பார்க்குறேன், அழகாக வந்திருக்கு. கான்ஃபிடென்ஸ் இஸ் அ கீ சக்ஸஸ். கான்ஃபிடென்ஸ், தைரியமாக இருங்க. நீங்கள் உங்களோட ப்ரொப்போசலை கொடுத்துருக்கீங்க, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, பணம் விஷயமாக இருந்தாலும் சரி, மன ஆரோக்கியத்தில் கூட வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ரோக்ரஸ் ஆகிட்டுருக்கீங்க. உங்களோட ஆரோக்கியம் வந்துட்டு அடுத்தடுத்த நிலைமைக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. பாதிலே எல்லாமே முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற அந்த எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். அது இன்னும் அந்த எனர்ஜி அந்த இடத்துல இருக்குது, ஃபுல்லாக கட் ஆகலை. தொடர்ந்து அது வந்து அந்த எனர்ஜி அப்படி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு, புஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அது சக்ஸஸ். ஸோ அடுத்ததும் ஒரு கார்டு எடுத்து பார்த்துடலாம் என்ன வந்திருக்கு அப்படின்னு. ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். தொடர்ந்து உங்களுக்கு வாராகி அம்மன் சொல்கிற மெசேஜ் என்ன தெரியுமா? நம்பிக்கையோடு இரு. என்கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லிட்ட, இனி எதற்கு பயந்துட்டுருக்க? எதுவுமே உனக்கு பாதியில் முடிஞ்சு போகலை, எல்லாமே உனக்கு சக்ஸஸ் ஆக வந்து சேரும். நீ கனவாக நினச்சி நீங்கள் எதெல்லாம் என்கிட்ட கனவுல பேசியிருக்கீங்க சில பேர் வாராகி அம்மா கிட்ட. அப்படியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ட்ரீம் அப்படின்னு சொல்லுங்கள். ட்ரீமில் பேசியிருக்கீங்களா வாராகி தாய்கிட்ட, அல்லது ஏதோ ஒரு அம்மன் கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்களா கனவுல? யாராவது வந்து உங்கள் கனவுல பேசுகிறாங்களா? ட்ரீம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், மாற்றங்கள் மட்டுமே வாராகி தாய் கொடுக்க போகிறாங்க. ரொம்ப அழகான ரீடிங் செஷனாக இருந்தது. எனக்கு ரொம்ப அழகாக ஒரு எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது உங்ககிட்ட எல்லாருக்கிட்ட இருந்தும். அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ் நீங்கள் ஒரு வீடியோலையும் கமெண்ட்ஸாக போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஹாப்பினஸ் தான் வந்துட்டு
எனர்ஜியை நான் எவ்வளோ வந்து உங்ககிட்டேருந்து அப்சர்வ் பண்ணுறனோ அந்த எனர்ஜி அப்படியே உங்களுக்கு திரும்ப நான் வந்து வீடியோஸ் வழியாக கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் கீப்பிங் ட்ரஸ்ட் இன் மீ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே இருக்கீங்க. மேம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான நிறைய மாற்றங்கள் உண்டாக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ், நான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் BFF, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். ஸோ தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க. வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு தெரியணும், நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான அடுத்தடுத்து நிறைய ரிசர்ச்சஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் எடுத்ததும் நான் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்ததும் உங்களுக்கு வீடியோவாக போட்டுருவேன். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.